ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஆங்கில சொல்லுக்கு சரியான பொருளை கண்டறிதல். இங்கே பாருங்கள், கம்ப்யூட்டர் கோர்ஸ் படிக்க போகிறேன். கம்ப்யூட்டர்னா என்னது? கணிப்பொறி. கோர்ஸ் அப்படிங்கிறது பாடக்கோப்பு. கோர்ஸ் அப்படிங்கிறது பாடக்கோப்பு. இந்த மாதிரி நீங்கள் வந்து வீடியோஸ் பார்க்குறப்போ ஒரு நோட்டை எடுத்து வச்சு மேலே ஹெட்டிங் இப்படி போட்டு வச்சுக்கிட்டு கம்ப்யூட்டர்னா கணிப்பொறி, கோர்ஸ்னா பாடக்கோப்பு அப்படிங்கிறது எழுதி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அடுத்து இன்று யூனிவர்சிட்டி விடுமுறை, யூனிவர்சிட்டி பல்கலைக்கழகம் விடுமுறை, இதெல்லாம் ஓகே. தெரிஞ்சதை திருப்பி எழுத தேவையில்ல, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக உள்ளது. இப்போ கோர்ஸ் அப்படிங்கிறது பாடக்கோப்பு, இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, அதை எழுதி வச்சுக்கோங்க. கம்ப்யூட்டர் கணிப்பொறி, இது நம்ம எழுதிடுவோம். கோர்ஸ்னா பாடக்கோப்பு அப்படிங்கிறத நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து சப் கலெக்டர். சப் கலெக்டர் என்னது? துணை ஆட்சியர். சப் கலெக்டர் துணை ஆட்சியர். செக்குனா காசோலை, இது நமக்கு தெரியும். அடுத்து வந்து கேர்ஃபுல்லாக நடந்து கொள் அப்படின்னோம்னா கவனமுடன் நடந்து கொள். அவன் சென்டரில் உள்ளான். சென்டரில்னா நடுவில் உள்ளான். சென்டரில்னா நடுவில் உள்ளான். அடுத்து வள்ளி ஸ்கூலுக்கு சென்றாள்னா வள்ளி பள்ளிக்கு சென்றாள். ஓகேங்களா? பள்ளிக்கூடத்துக்கு அப்படின்னு போடக்கூடாது, நல்லா கவனிச்சுக்கோங்க. ஸ்கூலுக்கு சென்றாள் அப்படின்னோம்னா பள்ளிக்கூடத்துக்குன்னு வரக்கூடாது, வெறும் பள்ளிக்கு சென்றாள், அது மட்டும் தான் பண்ணணும். ஓகேங்களா? இப்போ இந்த மாதிரிலாம் இது நமக்கு ஃபர்ஸ்ட் எடுத்துனா, ஏன்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வச்சிருக்காங்க, நம்ம தப்பாக போடணுங்கிறதுக்காக தான். அதனால இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸ்கூல்னா பள்ளி அப்படின்ட்டு. இன்று பார்லிமெண்ட் கூடுகிறது அப்படின்னோம்னா இன்று நாடாளுமன்றம் கூடுகின்றது. ஓகேங்களா? அடுத்து வந்து மதர்லேண்ட். மதர்லேண்ட்னா என்னது? தாயகம். மதர்லேண்ட்னா தாயோட நாடு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, தாய் நாடு, அதுதான் தாயகம். அதுக்கடுத்து டிக்ஷனரி அப்படின்னோம்னா அகராதி. ஹோட்டல்னா உணவகம். ஹோட்டல் உணவகம். கம்ப்யூட்டர் கணிப்பொறி. காகிதம் பிரிண்ட் செய்யப்பட்டது. காகிதம் பிரிண்ட்னா அச்சடிக்கப்பட்டது. டீ பார்ட்டி அப்படின்னோம்னா தேநீர் விருந்து. டிராவல்ஸ் பங்களா. டிராவல்ஸ் பங்களா அப்படின்னோம்னா பயணியர் மாளிகை. டிராவல் பண்ணி வருவாங்கள்ல அவங்க பயணியர், பங்களானா மாளிகை. டிக்கெட் அப்படின்னோம்னா பயணச்சீட்டு. ஓகேங்களா? கட்டண சீட்டுன்னு போடக்கூடாது. டிக்கெட் அப்படிங்கிறது பயணம் பண்ணுறதுக்கான சீட்டு, பயணச்சீட்டு. இப்போ இதெல்லாம் நமக்கு பார்க்குறப்ப இதெல்லாம் ஈஸி தானே, இதெல்லாம் ஏன் சொல்கிறாங்கன்னு தோணும். ஆனால் நமக்கு அங்கே எக்ஸாமில் போய் உட்கார்றப்ப இந்த சின்ன விஷயம் தான் நமக்கு மண்டையில் போட்டு குழப்பிகிட்டே இருக்கும். அப்போ நம்ம ஒரு ஆப்ஷனை பார்த்தோன்னா இது கரெக்டுன்னு தெரியறத விட இது வராது அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரிஞ்சிருக்கணும். இதுதான் கரெக்டுங்கிறது தெரியலனாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இந்த ஆப்ஷன் வராதே, எப்படி கட்டண சீட்டு வரும்? டிக்கெட் அப்படிங்கிறது நம்ம பஸ்லையோ கார்லையோ இதுலையோ டிராவல் பண்ணுறோம், அதுக்கான காசு அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கணும். கட்டண சீட்டு வராது அப்படிங்கிறது தெரிஞ்சாலே போதும், நம்ம எது கரெக்டுங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். ரெகுலர் அட்டண்டன்ஸ் தேவை அப்படின்னோம்னா ஒழுங்கான வருகை தேவை. டவுன் பஸ் அப்படிங்கிறது வந்து நகர பேருந்து. டவுன் பஸ்னா என்னது? நகர பேருந்து. போஸ்ட் ஆஃபீஸ் இன்று ஸ்ட்ரைக் என்பதற்கு அப்படின்னா போஸ்ட் ஆஃபீஸ்னா அஞ்சல் அலுவலகம், ஸ்ட்ரைக்னா இன்று வேலை நிறுத்தம். அதுக்கப்புறம் என்னது? பெஸ்டிடைட்ஸ். பெஸ்டிடைட்ஸ்னா என்ன? அந்த உரம்லாம் இருக்கும்ல, அதுக்கு பேர் தான் பெஸ்டிடைட்ஸ் சொல்லுவாங்க. பெஸ்டிடைட்ஸ் அப்படின்னோம்னா பூச்சிக்கொல்லி. இது தெரிஞ்சவங்க விட்டுருங்க, தெரியாதவங்க இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதெல்லாம் வந்து நமக்கு ஈஸியாக இருக்கிற மாதிரி இருக்கும். லாஸ்ட்டில் எக்ஸாம் போகிற சமயத்தில் நம்ம வந்து ஒவ்வொரு வீடியோவோ இல்லை ஒவ்வொரு புக்கையோ எடுத்து வச்சு பார்த்துட்டு இருக்க முடியாது. இப்போ ஃப்ரீயாக இருக்கிறப்ப நீங்கள் ஒரு நோட் போட்டு எல்லாத்தையும் எழுதி வச்சுக்கோங்க. நான் அந்த மாதிரி தான் நோட் பண்ணி வச்சுட்ருக்கேன். எப்படி நோட் மேக் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி கேட்டிங்கனாலும் நான் உங்களுக்கு வீடியோவில் நான் சொல்கிறேன், அதுவும் உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? எக்ஸாமில் பாஸா ஃபெயிலா அப்படின்னோம்னா தேர்வில் வெற்றியா தோல்வியா. டெலிவிஷன் சென்டர்னா தொலைக்காட்சி மையம். கிளாத் ஸ்டோர் அப்படின்னோம்னா துணி அங்காடி. கிளாத் ஸ்டோர், அதாவது துணியெல்லாம் இந்த நம்ம ஜவுளி கடை அந்த மாதிரிலாம் சொல்லுவோம்ல, அது துணி அங்காடி. அங்காடி தான் சொல்லணும், கடையை. இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸ் அப்படின்னோம்னா வருமான வரி அலுவலகம். என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன்னா நுழைவுத் தேர்வு. என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன்னா என்னது? நுழைகிறதுக்கு முன்னாடி ஒரு தேர்வு, அதுதான் நுழைவுத் தேர்வு. மெட்ராஸ் சிட்டினா சென்னை மாநகரம். எக்ஸாமினேஷன் அப்படின்னோம்னா தேர்வு மையம். எக்ஸாமினேஷன் சென்டர். எக்ஸாமினேஷன் சென்டர் அப்படிங்கிறதுனால தேர்வு மையம். இதே இது வந்து எக்ஸாமினேஷன் ரூம். ரூம்னு வந்துச்சுன்னா என்ன பண்ணணும்? அறை. இதே இது வந்து எக்ஸாமினேஷன் ஆஃபீஸ் அப்படின்னோம்னா என்னது? அலுவலகம். ஓகேங்களா? அந்த பின்னாடி என்ன இருக்குங்கிறத பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி ஆப்ஷனை பாருங்க. அதுக்கடுத்து வந்து போஸ்ட் அப்படின்னோம்னா அஞ்சல். டிசிப்ளின். டிசிப்ளின்னா என்ன அப்படின்னு பார்க்கலாம். டிசிப்ளின் அப்படின்னோம்னா ஒழுக்கம் கூட நம்ம போட்டுருவோம், ஆனால் நெறிமுறை, இந்த நெறியில தான் வாழணும், டிசிப்ளினா இருக்கணும் அப்படிங்கிறத நெறிமுறை. ஓகேங்களா? இதெல்லாம் நமக்கு இப்போ வந்து டவுட்ஃபுல்லாக இருக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணணும்? நோட்டில் இப்படி எழுதி வச்சுக்கணும். டிசிப்ளின். டிசிப்ளின் போட்டு நெறிமுறை அப்படின்னு எடுத்து வச்சுட்டு நம்ம வந்து ஒரு வாரத்துக்கு ஒருக்கா அந்த நோட்டை அப்படியே பரட்டிக்கிட்டே இருந்தோம்னா நமக்கு நல்ல மைண்டில் இருக்கும். ஓகேங்களா? காம்பேக்ட் டிஸ்க் அப்படின்னோம்னா வட்டத்தகடு. காம்பேக்ட் டிஸ்க் அப்படின்னோம்னா வட்டத்தகடு. குறுந்தகடு போட்டுறாதீங்க. காம்பேக்ட் டிஸ்க் அப்படிங்கிறது என்னது? வட்டத்தகடு. ஓகேங்களா? அடுத்து வந்து ஸ்பீக்கர். ஸ்பீக்கர்னா என்னது? யார் பேசுகிறாங்களோ அவங்க தான் ஸ்பீக்கர், பேச்சாளர். இண்டஸ்ட்ரி அப்படின்னோம்னா தொழிலகம். வெரிஃபிகேஷன்னா சரிபார்த்தல். வெரிஃபிகேஷன்னா சரி பார்க்கறது. ஃபினான்ஷியல் இயர் அப்படின்னோம்னா நிதியாண்டு.
லைஃப்பில் சக்ஸஸ் ஆக உழைப்பு தேவை அப்படின்னம்னா வாழ்க்கையில் வெற்றி பெற உழைப்பு தேவை. ரோட்டில் பஸ் வருகிறது அப்படின்னம்னா சாலையில் பேருந்து வருகிறது. அவள் பாடும் சாங்ஸ் ஸ்வீட்டாக உள்ளன. அவள் பாடும் பாடல்கள் இனிமையாக உள்ளன. பிரைவேட் பஸ்ஸில் தாசில்தார் வருகிறார். தனியார் பேருந்தில், அப்போ தாசில்தார்னா என்னது? வட்டாட்சியார். ஓகேங்களா, இதெல்லாம் எழுதி வச்சுக்கணும். தாசில்தார் அப்படின்னம்னா யாரு? வட்டாட்சியார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.